எம்ஜிஆர் சார் வந்து ஒரு பேட்டர்ன் பண்ணியிருக்கார். அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் கனெக்டடில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் சினிமாவில் வந்து நாடகம் சினிமாவில் போகும்போதும் கனெக்டடில் இருக்கார். சினிமா பண்ணிகிட்டு இருக்கும்போதே அவர் கட்சி உறுப்பினராக இருக்கார். அவரோட ஃபேம் வந்து அழகாக யூட்டிலைஸ் ஆகுது. அப்போ சினிமா பண்ணும்போது சில வரிகள் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, மக்களுக்கு இம்பேக்ட் ஆகுது, அதை அவரை ஜட்ஜ் பண்ணுறாங்க. அவருக்குன்னு அந்த காலகட்டம் வரும்போது அவர் அரசியல் வாழ்க்கையை தொடரும்போது கட்சியை ஆரம்பிக்கும் போது அது வந்து ஃபுல்ஃபில்லாக அவருக்கு போய் சேர்ந்துருக்கு. அவ்வளோ அழகாக டெலிவரி ஆகிடுச்சு அவருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் இப்போ நம்ம சில பேரை பார்த்தா சொல்லுவோம் அவங்க நல்லவரியா அப்படின்னு. உள்ளே என்ன இருக்குது இல்லைங்கிறது செகண்டரி. ஆனால் நம்ம பார்க்கும்போதே சில பேரை சொல்லிடுவோம் ரொம்ப நல்லவரியா அப்படின்னு. ஊரே வந்து நம்பியாரை பார்க்கும்போது கெட்டவன்னு சொல்லுவோம். ஆனால் அந்த அந்த பெண் வாழ்க்கையில் தான் தெரியும் அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே அவர் ரொம்ப நல்லவர். ஆனால் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா அவரை பார்த்தீங்கன்னா கெட்டவன் போகிறாங்க. நம்பியார் சார் இதே வந்து அரசியலில் வந்திருந்தால் ஒரு பையன் ஓட்டு போட்டிருக்க. அவரோட ஜென்ரேஷன் வந்துட்டு இருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்க. பட் நம்பியார் சார் நின்று இருந்தாங்கன்னா ஓட்டே விழுந்திருக்காது. அதே எம்ஜிஆர் சார் இருக்கும்போது ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதே இம்பேக்ட் தான் இன்றைக்கி விஜய் சாருக்கும் நடக்கும்.